கவிதா பாரத். இந்த வீடியோல நாம டிஃபரெண்டான ஹேங்கிங் இயரிங்ஸ் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நான் உங்களுக்கு வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே गाइस, வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு வந்து நம்ம கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண்ணை வந்து நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டு குழியில் வச்சு எடுத்துக்கலாம். கரெக்டாக இருக்கா மண்ணுன்னு பார்த்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ரவுண்ட் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு கிராக் இல்லாத மாதிரி நல்லா வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். நாம் ப்ரெஸ் பண்ணிகிட்டே ரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா சைட்லேருந்து பார்க்கும்போது ஓவல் ஷேப் மாதிரி நம்மளுக்கு வந்து தெரியும். அந்த மாதிரி நல்லா ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு பண்ணோன்னா ஷேப் வந்து அழகாக கரெக்டாக வரும். அதனால கையில் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்மூத்தாகவும் இருக்கும். கரெக்டான ஷேப் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமா மேல் பக்கம் இருக்குது இல்லைங்களா, அதை மட்டும் நல்லா நாம் சுருக்கிக்கலாம். நாம் இந்த மாதிரி சுருக்கும்போது கண்டிப்பாக இந்த சைட்லலாம் நம்மளுக்கு கிராக் வரும். அதை நல்லா வந்து வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட மேடு பள்ளம் இல்லாத மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். வாட்டரை மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஆயில் அப்ளை பண்ண வேண்டாம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்மூத் ஆகும். ஓரளவுக்கு நல்லா ஸ்மூத் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எந்த குழியில் வச்சு எடுத்தோமோ அந்த குழியில் வந்து ஸ்ட்ரைட்டாக அழுத்துங்க. அழுத்தும் போது இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற மண் வந்து சைடில் வந்துடும். ஷேப் வந்து நம்மளுக்கு இந்த சைடில் இருக்கிற ஷேப் வந்து கரெக்டாக நம்மளுக்கு வந்து வந்துடும். இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நம்ம வாட்டர் வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கலாம். நல்லா ஸ்மூத் பண்ணி எல்லாம் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா மேல் சைடு வந்து லைட்டாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பென் எடுத்துக்கலாம். பெனில் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிற எந்த டூல்ஸ் வேணாலும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நல்லா வந்து ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இந்த இடத்துல. அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த ஷேப் அழகாக வரும். இந்த பென்னோட மேல் பக்கம் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நல்லா வந்து ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அந்த மேலே டாப் இருக்கு இல்லைங்களா, அந்த இயரிங்ஸோட டிசைனுக்கு அதை வந்து நல்லா பெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கூராக இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. லைட்டாக வந்து பெண்ட் பண்ண மாதிரி ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது நம்ம வந்து மேல் பக்கம் வந்து டாட்டாக நம்ம வந்து குத்தி விட்டுக்கலாம். சேஃப்டி பின் அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா வந்து குத்தி விட்டுட்டு லைட்டாக கையை வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. அதுக்கு அடுத்தது நைஃபை வச்சு குட்டி குட்டி லைன் மாதிரி நம்ம வந்து ஒரே மாதிரி கேப் விட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஃபுல்லாக வந்து இன்னொரு பக்கத்துக்கு அந்த லைன் வந்து ஜாயின் ஆகக்கூடாது. கீழ் வரைக்கும் கொஞ்சமாக கேப் விட்டுட்டு நம்ம வந்து லைன் போட்டுக்கலாம். இந்த பக்கம் போட்டுட்டு இதே மாதிரி பின்னாடி பக்கம் திருப்பிட்டு ஒரே மாதிரி கேப் விட்டு நாம் லைன் போட்டுக்கலாம். லைன் மொத்தம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஹை பின் எடுத்து மேல் பக்கமாக ஜாயின் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம வந்து 2 பீஸ் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதை நாம் 2 days வீட்டுக்குள்ளேயே வச்சு நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நாம் பீட்ஸ் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸில் எடுத்துக்கோங்க. நான் வந்து 5ஆவதுலேயும் 4ஆவதுலேயும் இருக்கிறத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு நல்லா வந்து அழுத்திக்கோங்க. சப்பையை அழுத்திட்டு இந்த மாதிரி பென்னை வச்சு நல்லா ஸ்மூத் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாதிரி பென்னோட பேக் சைடு யூஸ் பண்ணி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் வந்து நம்ம போட்டுக்கலாம். அதுக்கு அடுத்தது சின்ன சைஸ் இருக்குது இல்லைங்களா, 4ஆவது குழியில் வச்சு எடுத்த பீட்ஸை வந்து இந்த மாதிரி ஷேப்பில் நம்ம உருட்டிட்டு சென்டரில் நம்ம வந்து ஹோல்ஸ் போட்டுக்கலாம். பெரிய சேஃப்டி பின் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த 2 பீட்ஸையும் பண்ணிக்கலாம். இதையும் 2 days நல்லா ட்ரை ஆக விட்டுடலாம். ஓகே கைஸ், 2 days நல்லா வீட்டுக்குள்ளேயே வச்சு ட்ரை ஆக விட்டு நல்லா பேக் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ வந்து நாம் பிளாக் கலர் பெயிண்ட் வந்து பண்ணிக்கலாம். எப்பயுமே நம்ம வழக்கமாக இந்த மாதிரி பிளாக் கலர் பெயிண்டில் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பெயிண்ட் பண்ணுவோம். ஆனால் இதுக்கு வந்து நாம் அப்படியே பிளாக் கலர் பெயிண்ட்டே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நாம் இதில் ஃபுல்லாகவே பிளாக் கலர் பெயிண்ட் தான் பண்ண போகிறோம். பிளாக் கலர் பெயிண்ட்டுக்கு மேலே கலர் பெயிண்ட் பண்ணுறதால நம்ம வந்து எடுத்ததுமே நம்ம வாட்டர் மிக்ஸ் பண்ணாத பிளாக் கலர் வந்து நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது பிளாக் கலர் பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிற பெயிண்ட் எல்லாமே எடுத்து கூட நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிற பெயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதோட நேம் வந்து ஸ்க்ரீனில் காட்டுறேன்.
ஒன்றொன்னா வந்து இந்த மாதிரி டூல்ஸ் இதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இதில் பெயிண்ட் பண்ணும்போது ரொம்பவே நீட்டாக இருக்கும். குட்டி குட்டி பிளேஸ்க்கு பெயிண்ட் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு வேணுன்னா நீங்களும் வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் பெயிண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக் சைடில் வந்து இது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நாம் இந்த மாதிரி ஒன்றா வந்து அந்த லைனுக்கு மட்டும் தானே பெயிண்ட் பண்ண போகிறோம். அதனால நம்ம வந்து கண்டினியூ எல்லா பெயிண்ட்டும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பெயிண்ட் பண்ணி எல்லா கலருமே ஃபஸ்ட்லேருந்து மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து டிஃப்ரெண்ட் கலரே நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னாலும் நம்ம வந்து கொடுத்தாலும் அழகாக தான் இருக்கும். நான் வந்து கண்டினியூவாக பாதி கலர்லேருந்து இன்னும் பாதி கலர் வந்து கண்டினியூவாக பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இதே மாதிரி நம்ம வந்து இன்னொரு இயரிங்ஸ்க்கும் அதுக்கப்புறம் அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைட்லேயும் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பீட்ஸ்க்கு வந்து பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஃப்ளாட்டாக பண்ண பீட்ஸ்க்கு வந்து நம்ம ரெட் கலர் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்படி வேணாலும் அதை பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிறதால நான் வந்து பெயிண்ட் ப்ரஷில் போட்டு பெயிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து ரோல் மாதிரி ஒரு டிசைன் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வந்து ட்ரை ஆகி விட்டுடலாம். பெயிண்ட் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த மாதிரி ஹூக் எடுத்திருக்கேன். இது வந்து ஷாப்பில் அவைலபிளாக இருக்கும். இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நாம் ஹைபின் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அதுக்குள்ளே வந்து நம்ம போட்டுக்கலாம். கீழே இருந்து நம்ம போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி மேல் பக்கம் இருந்து பீட்ஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், அந்த பீட்ஸ் வந்து அந்த ஹோல்ஸ்க்குள்ளே அந்த பின்னு போகிற மாதிரி பார்த்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த ப்ளூ கலர் பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் லாக் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நம்ம எந்த டைப் வேணாலும் நம்ம இந்த பீட்ஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ஹூக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணோன்னா அழகாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த மாதிரி இயரிங்ஸில் வந்து மேலே ஹைப்பின் ஜாயின் பண்ணுறோம் இல்லைங்களா, அதோட ஹோல்ஸ் வந்து ஃப்ரண்ட்டில் தெரிகிற மாதிரி நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த ஹூக் போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நான் வந்து ஸ்டார்டிங்கில் செய்யும்போது சைடில் போட்டிருப்பேன். ஹோல்ஸ் வந்து சைடில் தெரிகிற மாதிரி போட்டிருப்பேன். அந்த மாதிரி போடாதீங்க, கரெக்டாக வராது. நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ஹோல்ஸ் தெரிகிற மாதிரி போட்டிங்கன்னா தான் கரெக்டாக வரும். லாஸ்ட்டாக எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா வார்னிஷ் எடுத்துக்கலாம். நான் வந்து இந்த பிராண்ட் வார்னிஷ் தான் எடுத்திருக்கேன். லைட்டாக வந்து எடுத்துட்டு நார்மலாக பெயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து அந்த குட்டி குட்டி லைனுக்குள்ளெல்லாம் போகிற மாதிரி வார்னிஷ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கிற பீட்ஸ்க்கும் அந்த டிசைனுக்கும் வார்னிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் பேக் சைடில் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி விடுறேன். ஓகே கைஸ், இது வரைக்கும் வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ, பை.